அவர் வந்து பொருளாதாரத்தை முழுக்க வரலாற்று பூர்வமா சொல்லக்கூடிய ஒரு பெரிய மேதை. அவர் எக்கனாமிக் ஹிஸ்டோரியன். அவர் ஒரு 2000 வருஷம் உலக பொருளாதார வரலாற்றை பத்தி அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கார். 2000 years of world economic history. அந்த இயேசு பிறந்த ஆண்டு, அந்த காமன் எரான்னு சொல்றவன் 0 year, அந்த ஆண்டிலிருந்து 2000 ஆண்டுகளுக்கு பொருளாதார வரலாறு எழுதுகிறாரு. அந்த பொருளாதார வரலாற்றில் அவர் குறிப்பிடுகிற மிக முக்கியமான கருத்து 18 நூற்றாண்டுகள், கிட்டத்தட்ட 17.5 நூற்றாண்டுகள் உலகத்தின் அசைக்க முடியாத பொருளாதார வல்லரசாக இருந்த தேசம் இந்தியா என்று அவர் பதிவு செய்திருக்கிறார். இதை எழுதினவர் ஆங்கஸ் மேடிசன். ஒருவேளை இதை எழுதுறது ப்ரொஃபசர் காந்தி இல்ல ஐயா ரகுநாதன் சொன்னா, இந்தியன்ஸ் இப்படிதான் இந்திய பெருமை பேசிட்டே இருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளசன்சி ரொம்ப அதிகம், இல்ல இன்னும் கொஞ்சம் மாற்றி சொல்லணும்னா நீங்க எல்லாம் காவி இப்படி சொல்லிடும். அதனால ஒரு வெள்ளக்காரர் எழுதினாலும் சொன்னாதான் இங்க அதுக்கு அக்செப்டன்ஸ் அதிகமா. எழுதினவர் ஆங்கஸ் மேடிசன். 18 நூற்றாண்டுகள் உலகத்தின் அசைக்க முடியாத பொருளாதார சக்தியாக இருந்தது இந்தியா. உலகத்தினுடைய ஜிடிபியில 33% இந்தியாவின் பங்கு அப்படின்னு இருக்காரு. அப்படி எத்தனை வருஷம்? 1800 வருஷம். அப்போ ஒரு அன்ஷேக்கபிள் எக்கானமி, ஒரு பெரிய எக்கனாமிக் எம்பையர், பொருளாதார சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்கிற நாடு இந்தியா. அதனாலதான் இத்தனை பேர் வந்தா படையெடுத்து. உலகத்தின் ஒவ்வொரு அயோக்கியனும் திருடனும் போர்க்கிரியும் இந்தியாவிற்கு கடல் வழி கண்டுபிடிக்க வேண்டும் என்று வந்தானே, மார்க்கோ போலோ, வாஸ்கோட காமா, கொலம்பஸ், இவங்கெல்லாம் வந்தார்களே, அப்படின்னா இந்தியா மேல அவங்களுக்கு ஒரு பெரிய காதல், அப்படின்னா ஒரு பெரிய கிரஷ் ஒண்ணு இல்லை. அவரோட செல்வ செழிப்பு நிறைந்த நாடாக நாடு இந்தியா. மிகப்பெரிய சந்தை, விவசாயம்னா உச்சத்தை தொட்ட தேசம், உற்பத்தினா உச்சத்தை தொட்ட தேசம். அயர்ன் அண்ட் ஸ்டீல் காட்டேஜ் இண்டஸ்ட்ரியாக இங்கே செய்து கொண்டிருந்த காலம். நம்ம நாட்டினுடைய அந்த மஸ்லின் புடவை உலகமெல்லாம் பாப்புலர். ஐரோப்பிய நாட்டினுடைய இளவரசிகள் தான் விரும்பி அணிகிற ஆடை வந்து நம்ம டாக்கால உற்பத்தி ஆகிற மஸ்லின் துணி. அப்படி எல்லா வகையிலையும் அலெக்சாண்டர் பயன்படுத்திய வாள் இந்தியாவிலிருந்து செய்யப்பட்ட எஃகிலிருந்து உருவாக்கப்பட்ட வாள். இப்படி நீங்க இந்த பாஷ்யம்னு ஒருத்தர் தி ஒண்டர் தட் வாஸ் இந்தியா அப்படின்னு ஒரு நூல் இதெல்லாம் குறிப்பிட்டிருக்காரு. உங்க கல்லூரி நூலகத்தில் அந்த புத்தகம் இருக்கணும், பழைய புத்தகம் தான். தி ஒண்டர் தட் வாஸ் இந்தியான்னு அவரு இங்கிலாந்துக்காரர் தான் இந்தியாவை பற்றி எழுதியிருக்கிறார். எப்படிப்பட்ட அதிசயங்கள்லாம் இந்தியாவில் இருந்தது, பொருளாதாரத்துல, கல்வியில, பண்பாட்டுல. அப்படி 17 நூற்றாண்டு காலம் உலகத்தின் அசைக்க முடியாத சக்தியாக இருந்ததுனால்தான் எல்லாரும் நம்ம நாட்டுக்கு வந்தான். படையெடுத்து வந்தான், வியாபாரியா வந்தான், வாளோட வந்தான், மதம் மாற்ற வந்தான். இப்படி எல்லா வகையிலையும் இந்த நாட்டை கபலீகரம் பண்ண வேண்டும். அதுல கடைசியா வந்தது வெள்ளக்காரன் பிரிட்டிஷ். அதிகமாக வெற்றி அடைஞ்சவன் அவன் தான். மற்றவர்களாம் பெருமளவு தோல்வி அடைந்த பிறகு இந்த பிரிட்டிஷ்காரன் மாத்திரம் தான் அதிக அளவு வெற்றி அடைஞ்சான். நாடு முழுக்க அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தது. அப்போ இந்த நாட்டினுடைய ஆட்சி அவன் கையில போச்சு. போர்ச்சுகல்ஸ்னால அதிகபட்சம் பாண்டிச்சேரியும் அந்த வடக்க அந்த சந்திரகாந்தான்ற துறைமுகத்தை தவிர பெருசா பண்ண முடியல. போர்ச்சுகீசியர்னால கோவா, டையூ, டாமன் தாண்டி வர முடியல. மாஹி, ஏனாம் எல்லாம் பாண்டிச்சேரி அதோட இருந்ததுனால பிரெஞ்சு ரூல். ஒட்டுமொத்த இந்தியா சில சமஸ்தானங்கள், ஒரு 500 சின்ன சின்ன சமஸ்தானங்கள் தவிர மற்ற எல்லாமே பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல இருந்தது. அவனுடைய ஆட்சி, அவனுடைய சட்டம், அவனுடைய வர்த்தகம், அவனுக்கான கொள்ளை லாபம், இந்த நாட்டினுடைய கட்டமைப்பை சிதைக்க ஆரம்பிச்சாங்க பிரிட்டிஷ் பேர். இதுதான் அந்த நாட்டில் நடந்தது. இதை எதிர்த்து தான் நம்ம நாட்டில் போராடி இருக்கிறாங்க. எங்க சுதந்திர போராட்டத்தை 3 கட்டமா பிரித்து கொள்ளணும். அதுல பாரதி வாழ்ந்த கட்டம் 2வது கட்டம், செகண்ட் பேஸ். ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து மன்னர்களை எதிர்த்து, மன்னர்கள் நடத்திய போராட்டம். மன்னர்கள்னா பாளையக்காரர்கள். அவங்க ஃபைட் எல்லாம் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி எதிர்த்து தான். அதுலதான் புலித்தேவன் வர்றாரு, வீரபாண்டிய கட்டபொம்மன் வர்றாரு, மருது சகோதரர்கள் வர்றாங்க, வேலு நாச்சியார் வர்றாங்க, வீரன் அழகுமுத்துக்கோன் யாதவ் வர்றாரு. இப்படி நிறைய பேர் அவங்க எல்லாம் கிழக்கிந்திய கம்பெனி எதிர்த்து தான் போராட்டாங்க, பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்து இல்லை. அதுக்கப்புறமா நேரடி பிரிட்டிஷ் ஆட்சி வந்த பிறகு திலகர் காலம்னு ஒண்ணு வந்துச்சு. அந்த திலகர் காலத்துல தோன்றுறவர் தான், தோன்றுனவர் இல்லை, அப்போது போராடினவங்க தான் ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை, வாவேசு ஐயர், நீலகண்ட பிரம்மச்சாரி, சுப்பிரமணிய பாரதியார், வாஞ்சிநாதன், இவங்கெல்லாம் அந்த காலகட்டத்தை சார்ந்தவங்க. இது கிட்டத்தட்ட ப்ரீ காந்தியன் எரா, காந்திக்கு முந்தைய காலகட்டம். இதெல்லாம் 1915 தான் மகாத்மா காந்தி தமிழ்நாட்டுக்குள்ள, இந்தியாவுக்குள்ள வர்றாரு. அது வரைக்கும் தென்னாப்பிரிக்காவில் அவர் வாஸ் waging a big struggle against the British.
15க்கு அப்புறம் காந்தியன் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. அது ரொம்ப பெரிய ஒரு மக்கள் இயக்கமாக அது மாறுகிறது. அதுதான் திருச்சி நேஷனல் கல்லூரியோட மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறது என்று செயலர் அவர்கள் சொன்ன போது உண்மையிலே திஸ் இஸ் நாட் ஓன்லி நேஷனல், ட்ரூலி நேஷனல். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை உருவாச்சு. அப்போ அந்த இரண்டாவது காலகட்டம், செகண்ட் பேஸ், திலகர் வாழ்ந்த காலம். மகாத்மா காந்தி இந்தியாவிற்குள் 1915 உள்ள நுழைவதற்கு முன்னால் இருந்த காலத்துல தான் பாரதி இருந்தாரு. 21 காலமானார். காந்தி வந்ததுக்கு அப்புறம் ஒரு 6 வருஷம் கழிச்சு காலமானார். அப்பதான் சுப்பிரமணிய சிவாலா இருந்தார், வாவேஸ் வையர் இருந்தார். அப்ப ஏன் இந்த மாதிரி சுதந்திர போராட்டம்? அந்த அளவுக்கு இந்த நாட்டை அடிமைப்படுத்தினாங்க, இந்த நாட்டை கொள்ளை கொண்டு போனாங்க. நாளெல்லாம் நம் செல்வம் கொள்ளை கொண்டு போவதோ அப்படின்னு பாரதி பாடுறாங்க. ஒவ்வொரு நாளும் இந்த நாட்டை கொள்ளையடிச்சுட்டு போவாங்க. அவ்வளவு கொடுமை. எந்த அளவுக்கு கொள்ளையடிச்சுட்டு போய் இங்க வச்சிருக்கிறான்றதை பத்தி மெக்காலே எழுதிக்கிறாரு. மெக்காலே தெரியும், அவருடைய கல்வி திட்டம் தான் ரொம்ப பாப்புலர். மெக்காலே சில சமயம் உண்மையும் சொல்லக்கூடிய ஒருத்தர். அவர் எழுதியிருக்கிறாரு, without the stolen wealth from India, the industrial revolution in England would not have been possible அப்படின்னு எழுதியிருக்காங்க. இந்தியாவிலிருந்து திருடப்பட்ட செல்வம் இல்லை என்றால் இங்கிலாந்து தொழில் புரட்சியில பங்கேற்று வெற்றி அடைஞ்சிருக்காரு. இங்கிலாந்துல தொழில் புரட்சியே இல்லை. தொழில் புரட்சிக்கு தேவையான அவ்வளவு பணம் செல்வமும் இந்தியாவிலிருந்து தான் போச்சு இங்கிலாந்துக்குன்னு மெக்காலே. 2 உலக போர்கள்ல இங்கிலாந்து வெற்றி பெறுவதற்கு இந்தியா தான் காரணம். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு, உலகமெல்லாம் யுத்தம் நடந்தது. அதுல மாத்திரம் 8 லட்சம் இந்திய ராணுவ வீரர்கள் இந்தியாவிற்கு வெளியே செத்து போயிருக்காங்க. இந்தியாவில் சார், இந்தியாவிற்கு வெளியில இங்கிலாந்துக்காக போரிட்டு இறந்தவங்க 8 லட்சம் பேர். அவங்களுக்கு உதவியாளர்களா இருந்தவங்க ஒரு 2 லட்சம் பேர். அப்படி 2 உலக போர்களே அவ்வளவு பெரிய இந்தியன் ஆர்மி இருந்ததுனால்தான் இங்கிலாந்து வெற்றி பெற்றது. அதுதான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எப்படி முடிவு செய்தாரு, இந்த இந்திய ராணுவம் இந்தியாவிற்கு வெளியே இங்கிலாந்துக்காக போராடுறான இவர்கள் எல்லாம் ஒன்று திரட்டி இந்திய ராணுவத்தை இந்தியாவிற்கு வெளியில் அமைத்து இவர்கள் இந்தியா சுதந்திரத்துக்காக போராட வைக்க வேண்டும் என்று உருவானதுதான் இந்தியன் நேஷனல் ஆர்மி, இந்திய சுதந்திர இந்திய ராணுவம். அப்படி உருவாக்கிதான் நேதாஜி போராடினார். அதுக்கு இறுதி கட்டத்தில் அவருக்கு வெற்றி கிடைக்கவில்லை, அது தனிக்கதை. அப்படி ஒரு இந்தியா இல்லைன்னா இங்கிலாந்து இல்லை, ஐரோப்பா இல்லை, உலகமே இல்லை என்கிற அளவிற்கு நம்ம நாட்டினுடைய மனித வளம், செல்வம் இதெல்லாம் உச்சபட்சத்தில் போச்சு. ஒரு உதாரணம் சொல்றேன். எல்லாம் வெள்ளக்காரன் வந்து நம்ம நாட்டை காப்பாற்றினான், அவன் தான் படிப்பு கொடுத்தான், அவன் இல்லைன்னா நமக்கு பல் தைக்க கூட தெரியாது, அவன் இல்லைன்னா நம்ம கோமணம் கட்டிட்டு அம்மனமா தெரிஞ்சிருப்போம் தான் இங்க சில பேர் பேசிட்டு தெரியலாம். வெள்ளக்காரன் என்ன செஞ்சான்னு சொல்றேன். மலேசியாவில் ரப்பர் காடுகள்ல வேலை செய்ய லேபர் இல்லை. அப்போ அந்த மலேசியாவினுடைய கவர்னர் இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரலுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அது ஆர்கிவ்ஸ்ல இன்னும் இருக்கு, உங்களுக்கு இந்த ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட்லே கிடைக்கும், நம்ம ஹிஸ்டரி பேராசிரியர் இங்கே இருக்கீங்க. அந்த கடிதத்தில் என்ன எழுதலாம், மலேசியா கவர்னர் இந்தியாவில் உணவு பஞ்சத்தை நீங்க உருவாக்கணும், உணவு பஞ்சம் வந்து சாப்பிடவே வழி இல்லாத நிலைமைக்கு நீங்க இந்தியர்களை தள்ளினாதான் அங்கிருந்து கிளம்பி இந்த ரப்பர் தோட்டத்துக்கு தொழிலாளராக வேலைக்கு வருவான். அதனால பஞ்சத்தை உருவாக்குங்க, அல்லது பஞ்சம் இருந்தா அதை சரி செய்ய முயற்சிக்காதீங்கன்னு மலேசிய கவர்னர் இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரலுக்கு கடிதம் எழுதார். ஆங்கில ஆட்சியில மாத்திரம் எத்தனை பஞ்சங்கள் செயற்கையாக தோற்றுவிக்கப்பட்டதுன்னு தெரியும். மகாத்மா காந்தி சொல்றாரு, வெள்ளக்காரன் வர்றதுக்கு முன்னால எங்க நாட்டுல உணவு பஞ்சமே கிடையாது. இந்தியாவில உணவு பஞ்சம்ன்ற பேச்சே கிடையாது. அவன் வந்துதான் இங்க இருக்கக்கூடிய உணவுல எல்லாம் இதை பயிரிடணும், அதை பயிரிடணும், அல்லது இங்க உற்பத்தி ஆகிற பொருள் அங்க எடுத்துட்டு போகணும், அல்லது உணவை வந்து வெளிநாடுகளை எக்ஸ்போர்ட் பண்ணி விட்டு இந்திய மக்களுக்கு உணவு கிடைக்காம செய்யணுன்ற கொள்கை எல்லாம் உருவாக்கியதுதான் ஆங்கிலேயர்கள் ஆட்சி. அதனாலதான் நம்ம நாட்டுல வறுமை, பஞ்சம், பசி எல்லாம். இப்படி ஒரு சூழல், விவசாயம் கெட்டு போச்சு, நெசவு கெட்டு போச்சு, நம்ம நாட்டினுடைய பொருளாதார முதுகெலும்பு ஒழிச்சிட்டாங்க. இந்தியா வந்து மூலப்பொருட்களை உற்பத்தி செய்கிற இடம். இங்க இருந்து பருத்தி எடுத்துட்டு லண்டன் கொண்டு போவோம். அங்கே மான்செஸ்டர்லயும் லங்காஷயர், யார்க்ஷயருடைய நூற்பாலைகள் அது துணியாக மாறும். திரும்ப அந்த துணியை கொண்டு வந்து இந்திய சந்தைகளை விற்பான். அப்போ விற்கிறத வாங்குறதுக்கான ஒரு இடம் இந்தியா, மூலப்பொருட்களை மாத்திரம் தயாரிக்கிற இடம் இந்தியா. ஆனால் அந்த தொழில் வளங்கள்லாம் இங்கிலாந்துல இருக்கும். அந்த அளவுக்கு தொழில் புரட்சியில அங்கே ஆலைகள் அதிகமாக இருந்தன. ஆனா அங்க பருத்தி இல்லை இங்கிலாந்துல. ஆலைகள் இருக்கு, நூற்பாலைகள் இருக்கு, பருத்தி இல்லை. பருத்தி எங்க இருக்கு? இந்தியா இருக்கு. இந்தியாவில இருந்து கொண்டு போறா, ட்ரெஸ்ஸையும் கொண்டு போறோம். இப்படி ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சி. அதான் காந்தி பாடுறாங்க. காந்தி வரும்போது பாரதி பாடுறான், வாழ்க நீ அம்மா இந்த வையத்து நாட்டில் எல்லாம்
தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு வாழ்பட்டு நின்றதான் ஒரு பாரதம் தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தியை பார்க்கணும். அத காந்தியை பத்தின வாசகம் ரெண்டு வரி தான். வாழ்வினி எம்மான் அப்படின்னு ஆரம்பிக்கிறது காந்தியை பத்தி, கடைசியா வாழ்க வாழ்கவே அப்படிங்கிறது காந்தியை பத்தி. இடையில இருக்கக்கூடிய வரிகள் எல்லாம் இந்த தேசத்தை பத்தி. நீங்க அந்த பாடலை திரும்பி நீங்க பாடி பாருங்க, அதை கேட்டு பாருங்க. வாழ்வினி எம்மான் முடிஞ்சு போச்சு. இந்த வையத்து நாட்டுல எல்லாம், இந்த உலகத்தில் இருக்கிற நாடுகள் எல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி, தாழ்வுற்று அப்படின்ற வார்த்தையை பாரதி பயன்படுத்துறான். தாழ்வுற்று